ஸ்பெஷல் டே அப்படின்னும் பொழுது எப்போ வரும்னு ஐ திங்க் அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னைக்கு இருந்தாலும் there is only one star which is top star, no doubt about it. இத்தனை வருடமா அவருக்குன்னு அவரோட நேமை வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அதை அவர் அழகாக கேரி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து தேங்க்யூ டு தி என்டையர் டீம் இயர். ஸோ முதலாவதாக நான் யாரை மேடை கூப்பிட போறேன்னா, அவரின்றி இவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்பா எவ்வழியோ அவ்வழி மகன். அண்ட் ஐ திங்க் ஒரு பிரின்சிபலோட வாழக்கூடிய ஒரு நபர் தான் தியாகராஜன் சார். ஸோ வித் ஆல் யுவர் அப்ளாஸ் I call upon Tyagarajan sir onto the stage, please. படத்தை பத்தி அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பிரஸ் மீடியா ஓட கைத்தட்டலோட I call upon your and only top star sir அவர்கள் onto the stage. Usually, thank you sir, thank you so much. And usual action வந்து I think வருடமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி எனக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அன்னைக்கு யார் இருக்காங்களோ டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட் அவங்களோட அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஷூட்டிங் முடிஞ்சப்போ அதுக்கப்புறம் அவங்களோட தொடர்பு இருக்காரு. நான் கண்டினியூஸாக ட்ரெஸ்ஸை மட்டும் எங்கே மீட் பண்ணாலும் மீட் பண்ணுவார். அவருடைய பர்த்டே ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோம். சோபனா சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த மீட்டிங் ட்ரெஸ் மீட் தான். அவர் காலையில் ட்ரெஸ்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்
இந்த தடவை அதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாமல் போனதுக்கு காரணம் வேறு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் யாரும் வர அந்த டைம் கிடைக்காம போயிடுச்சு. இப்போ அதுவும் நல்ல விஷயம் தான். நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் லஞ்ச் டைமில் மீட் பண்ணலாங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பிரசாந்த் பர்த்டேக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ல அவங்களுக்கு அடுத்த பத்திரிகை சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து கண்டினியூஸாக பிரசாந்த் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு நன்றி. இந்த சில விஷயங்கள் வந்து அடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய படங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. அந்த படம் அதெல்லாம் அடுத்த ப்ரெஸ் மீட் ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டை அதை பற்றி பேசுவோம். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி சொல்கிறேன். இந்த கூறியிருக்கும் என் குடும்பத்தை சார்ந்த அத்தகைய நபர்களுக்கும் முக்கியமானவர்களுக்கும் முக்கியமான ரசிகர்களுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் இருக்கும். பர்த்டே வரும்போது என்ன பண்ணணும், சில விஷயம் பண்ணுவாங்க. சிலர் போயிருப்போம், சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க, சில பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. காலகாலமாக நான் பண்ணது வந்து மார்னிங்கில் அப்பா அம்மா காசு நல்லது கோயில் சாமி ஆலோசிக்க நேரம் வந்து ஃபேன்ஸும் முக்கியமாக பத்திரிகை நண்பர்களும் குடும்பத்தை செஞ்ச அனைவரும் மீட் பண்ணுறது தான் காலகாலம் நடந்துருக்கு. அது காரணம் வந்து பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கொடுக்குற நண்பரும் ஆதரவு தான், எதுவும் கிடையாது. எப்போ எங்கே மீட் பண்ணாலும் அந்த சந்தோஷம் சிரிப்பு உதாரணம் எல்லாருமே வந்து அப்போ வந்து ஜஸ்ட் ஜாயின் பண்ணாங்க. கவிதா வேணமா இருக்கும், இல்லாட்டி மீனாட்சி சார் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஜாயின் சீனியர் ரிப்போர்ட் ஆகிட்டு எல்லாருமே. ஸோ அவங்க எல்லோரும் மீட் பண்ணும்போது எங்கே மீட் பண்ணாலும் யாரும் எல்லாருமே பத்திரிகை சார்ந்து அவங்க அனைவருமே எங்கே சமைச்சா ரொம்ப சாப்பிடலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக குடும்பத்தை ஒருத்தர் வந்து எப்பவுமே மீட் பண்ணாலும் அது பரிமாறுறது இருக்குது. இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் வந்து நான் இன்டர்வியூ பார்த்துருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டே மறுபடியும் என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கிறது காரணம் வந்து நீங்கள் தான். பத்திரிகை நண்பர்கள் சரி, எங்கள் குடும்பம் நல்லது சரி, இவ்வளோ வந்திருக்கீங்க. வேலூர் பார்க்காம எனக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மீட் பண்ணுறது வந்து எனக்கு முயற்சி அடைகிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது முக்கியமாக வந்து இப்போது என்னுடைய மனித சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு நல்ல ஒரு பத்திரிகை பண்ணிட்டுருக்கோம். அது தலைவாசத்துக்கு எல்லாருக்கும் வழிகிட்டுருக்கோம். வீர காலத்தில் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ தலைவாசம் ஒரு குடும்பத்தை பார்க்குற ஒரு நல்ல விஷயம் அது. அது வந்து இப்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை சொல்லிட்டு அந்த இடத்துல பல மாதிரி இடத்துல நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலாக ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் வந்து உங்களே நாமே ஒரு குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனால் ஒரு ஜாலியாக போகிற மாதிரி ஒரு குடும்பத்தை ஓட்டுங்க. வேகமாக போகிறீங்கன்னா வந்து சஜஷன் அட்வைஸ் கிடையாது. இல்லை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அனைத்து மாதிரியும் இல்லை தான். ஸோ ஸ்டார்டிங் ஸ்மால் என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ சொல்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் அது. எல்லாரையும் வந்து ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. வெயிட் சம்மர் ஆரம்பிச்சிச்சு. தயவுசெய்து எல்லோரும் வந்து நிறைய தண்ணி குடிங்க, ரொம்ப பார்த்துக்கோங்க. சேஃப். அண்ட் இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து அது எல்லாம் வந்து ஓட்டு போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஓட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம். தயவுசெய்து எல்லாத்துக்கும் ஓட்டு போடுங்க. அண்ட் அபிஷேகம்